ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். அனைவருக்கும் வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைக்கு பேசுவதற்கு நிறைய செய்திகள் இருக்கு. நான் முதல்ல அரசியல் செய்திகள் முக்கியமான விஷயமா கண்டப்பட்டதிலிருந்து போறேன். தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட் அதிமுக கொடுக்காம இருந்தது இடையில பேசு பொருளாக மாறிச்சு. அரசியல் கவனமும் பெற்றுச்சு. இந்த நிலையில திமுக கூட்டணி பக்கம் தேமுதிக நெருக்கம் காட்ட ஆரம்பிக்கிறதோ அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா சமீபத்துல நடந்த சில விஷயங்கள். நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? முதல்ல தேமுதிகவினுடைய இன்றைக்கு கலைஞர் தொடர்பாகவும் அவங்க அவங்க பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. இடையில திமுக பொதுக்குழு கூட்டத்துல விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கும் இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. இந்த விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த கூட்டணிக்குள்ள தேமுதிக வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? திமுக பொதுக்குழுல விஜயகாந்த் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் போட்டது தேமுதிகவை தன் பக்கம், தங்கள் கூட்டணி பக்கம் இழுப்பதற்காக அப்படின்னு நான் நினைக்கல. திமுக இயல்பாக இந்த வேலைகளை செய்யுது. அதுல அரசியல் நோக்கத்திற்காக அவங்க செய்தாங்கன்னு நாம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா விஜயகாந்த் மறைவின் போதே பல பல விஷயங்களை அரசு உதவிகரமாக துணை நின்றது அவங்களுடைய எண்ணங்களுக்கு. அதனால அது எல்லாமே அரசியல் கால்குலேஷன்ல செய்யறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி செய்யறது இவங்களுடைய பழக்கமும் இல்லை. நம்ம அதை நோக்கமாக இவர்கள் கொண்டிருக்க கூடும் அப்படின்னு பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் சொல்லுவாங்க. அது புரிந்து கொள்ளக்கூடியது. அதே சமயத்துல அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலேயும் வாக்குகளின் கணக்குகள் உண்டு அப்படின்னு சில பேர் பேசுறாங்க. இப்போ பத்திரிகையாளர்களாக முன்னாள் பத்திரிகையாளர்கள் பேசுறாங்க. அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதை பெரும்பாலும் அரசியல்வாதிகள் கவுண்டர் பண்றது இல்லையங்கிறதுனால அது ஒரு யாரும் மறுத்து பேசாததுனால அதெல்லாம் உண்மைகள் போல மக்கள் மத்தியில சேர்ந்துடுது. மற்றபடி இந்த கூட்டணிக்கு தேமுதிக வரலாமா, வந்தால் இடம் இருக்கா? ஏற்கனவே ஹவுஸ்ஃபுல்லா போகுது பஸ். இதுல புதியவர்களை ஸ்டாண்டிங்ல தானே ஏற்ற முடியும், உட்கார்றதுக்கு சீட்டு கொடுக்க முடியுமா போன்ற பல்வேறு கேள்விகளை முன்வைக்கிறாங்க நிறைய பேரு. அதே சமயத்துல சேர்க்க கூடாது, இந்த அணி போதும், இந்த அணி தான் அரசியல் அணியாக உறுதியாக இன்டாக்டா இருக்கு, புதிதாக இந்த சந்தர்ப்பவாதிகளை உள்ள சேர்த்து இந்த அமைதியை, இந்த ஒற்றுமையை குலைத்து விடக்கூடாது. இதுவரைக்கும் இந்த கூட்டணிக்குள்ள சர்ச்சைகள், பரபரப்புகள் எதுவும் வரல. ஆனா இந்த மாதிரி கட்சிகள் வந்ததுன்னா அந்த சிக்கல்கள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. ஆனா நான் இதை எல்லாத்தையும் தாண்டி எதிர்த்தரப்பு மிகவும் வலிமையாக அனைத்து சக்திகளையும் ஒன்று திரட்டி திமுகவை ஆட்சியை விட்டு இறக்க வேண்டும் அப்படின்னு ஒரு முயற்சி செய்யும் போது திமுக தங்களை நோக்கி வரக்கூடியவங்களை அரவணைத்து உள்ள சேர்த்துக் கொள்றதுல தப்பில்லை அப்படின்னு நினைக்கிறேன். அது அவசியமானதும் கூட அப்படின்னு நினைக்கிறேன். எதிர்த்தரப்புக்கு வலிமை சேர்க்கிறதுக்கு போகக்கூடியவர்களை அப்படி போக விடாமல் இங்க தூக்கி வைக்கிறது சரியானதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனுடைய பலன் தற்காலிகமானதாக இருக்கலாம். ஆனா தற்காலிகமான பலன்களே ஒரு தொலைநோக்கோடு நடக்கக்கூடிய நல்ல செயல்களை செயல்படுத்துவதற்கான அதிகாரத்தை உங்களுக்கு பெற்று தருகிறது அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்கணும். ஏன்னா 2016 தேர்தல் இரண்டு தரப்புக்கும் இடையில ஒரு 1% வாக்கு வித்தியாசத்துலதான் திமுக தோல்வியை தழுவியது. அதிமுக 1% வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றது. இப்ப 2021 தேர்தலும் கிட்டத்தட்ட ஒரு 3-4% வாக்குகள் வேறுபாட்டுல தான் ரெண்டு கூட்டணிகளுக்கும் இடையில பார்க்கும்போது 3-4% வாக்குகள் வித்தியாசத்துல தான் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. இப்போ கம்ஃபர்டபுளாக
இருக்கிறாங்கங்கிறது உண்மைதான். எல்லாரும் சேர்ந்து வந்தாலும் எளிதாக வீழ்த்தி விட முடியாது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனாலும் இப்படியே தான் இருக்கணும், புதுசாக எந்த மாற்றமும் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்றது சரியான பார்வை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த கூட்டணியிலிருந்து ஒருவர் வெளியில போக விடாமல் காத்து கொள்ள வேண்டும், இந்த கூட்டணியை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் முக்கியமோ அதே அளவுக்கு புதிதாக வரக்கூடிய நபர்களையும் சேர்த்துக் கொள்வதும் ஒரு ஒரு வகையில வலிமை சேர்ப்பதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால அந்த திசையில திமுக சிந்திக்கிறதா, கூட்டணி கட்சிகள் சிந்திக்கிறதாங்கிறது எனக்கு தெரியாது. அந்த முடிவை திமுக தலைமை தான் எடுக்கணும். செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் செல்வ பெருந்தகை அதை தனிப்பட்ட கருத்தாக சொல்லியிருக்காரு. தனிப்பட்ட கருத்தாக வரவேற்கிறேன்னு சொல்றாரு. கேர்ஃபுல்லா தான் இருக்காரு. கூட்டணியில இது தொடர்பாக கருத்து சொல்வது சரியில்லை, அதனால கட்சி தலைவராக நான் சொல்லல, தனிப்பட்ட கருத்தாக சொல்றேன்னு சொல்லுவாரு. அது கட்சி தலைவராக சொல்லியிருந்தாருன்னா தனியாக தேமுதிக, விசிக, காங்கிரஸ் எல்லாம் தனியாக ஒரு லைனை போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு புது கதைகள் ஊடகங்கள்ல வரும். அதனால கேர்ஃபுல்லா இது தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. இன்னொரு பக்கம் இன்னொன்னு தேமுதிக பொறுத்த வரைக்கும் தேமுதிக திமுக கூட்டணிக்கு ஆர்வம் காட்டுறாங்களா? ஏன்னா இப்போ அதிமுக தரப்புல ராஜ்யசபா சீட் அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு அதிருப்தி இருப்பதாக தான் பார்க்கப்படுது. அவங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு அன்னைக்கு அரசு சார்பில் செய்த உதவிகளுக்கு நன்றி சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்னு, இன்னைக்கு கலைஞர் பிறந்த நாளுக்கு ஒரு வாழ்த்து சொன்னாங்க. இன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் கலைஞர் தொடர்பா பேசின காணொலிகள் திரும்பவும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்ப தேமுதிக இந்த ஆர்வத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? அவங்களுடைய மனநிலை அவங்களுக்குள்ள அப்படி ஒரு மாற்றம் இருக்கலாம். தேமுதிக தொண்டர்களுக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கலாம். விஜயகாந்த் ரசிகர்களுக்குள்ள அப்படி ஒரு மாற்றம் இருக்கலாம். விஜயகாந்தை நேசிக்கக்கூடியவர்கள் கலைஞரை பற்றி பேசியதை இன்னைக்கு பேசுறாங்க. ஏன்னா இந்த அதிமுக நியமித்திருக்கிற அந்த இருவருக்குள்ள ஒருவர் தேமுதிகவாக இருந்திருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. பழைய உடன்பாடு அது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதனால அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த ஒரே காரணத்துக்காக இங்க வர்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. அல்லது இங்கேயும் வர்றாங்கிறது உறுதியாக மாறிடுச்சா அப்படிங்கிறதும் தெரியல. அதிமுகவுக்குள்ள சீட் பார்கெயினுக்கு அல்லது வேறு ஏதோ கட்சியோட பார்கெயின் பண்றதுக்கு இது போன்ற உத்திகளை ஒரு அரசியல் கட்சி செய்யுமா அப்படின்னு கேட்டா செய்யும். செய்வதற்கான வாய்ப்பு இருக்கான்னா வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனா அவங்க ரெண்டு பக்கமுமே கதவுகளை திறந்து வச்சிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலுமா திமுக கூட்டணியில சேர்க்கணும் அப்படின்னு அதுதான் கேள்வி. இப்ப திமுக கூட்டணி கொள்கை கூட்டணின்னு பல இடங்கள்ல சொல்லியிருக்காங்க, விஷயங்களிலும் அப்படிதான் பிரதிபலிக்கிறாங்க. அப்போ ஒரு சீட்டு கணக்குக்காக ஒருத்தர் உள்ள வராரு அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ளணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பா வரும்ல. இப்ப கொள்கை கூட்டணின்னு எப்படி சொல்லிக்க முடியுங்கிற ஒரு கொஸ்டின் முன்னாடி வருதுல்ல சார்? இதுவரைக்கும் இருக்கக்கூடிய ஆட்கள், இதுவரைக்கும் இருக்கக்கூடிய கட்சிகள் கொள்கைக்காக இணைந்து நிற்கின்றன. தொடர்ந்து 2019 இருந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். அது தவிர அந்த கூட்டணியினுடைய உறுதியையும் ஒற்றுமையையும் பார்த்து அது ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்கிற நேரத்துல அவங்களும் வேற யாராவது சிறிய கட்சிகள் இதை நோக்கி நகர்ந்தாங்கன்னா அவங்க இந்த கொள்கையின்பால் ஈடுபட்டு வந்திருக்கிறாங்களாங்கிறது ஒரு கேள்விதான். அதுல நான் மாற்று கருத்து எதையும் சொல்லல. அவங்க சந்தர்ப்பவாதிகளா அப்படின்னு கேட்டா சந்தர்ப்பவாதிகள் தான். அதுலயும் நான் எந்த சந்தேகத்தையும் சொல்லல. அதுலயும் மாற்று கருத்து எனக்கு எதுவும் இல்லை. ஆனால் தேர்தல் அப்படின்னு போகும்போது கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி நம்முடைய வலிமையை பெருக்கிக் கொள்ள வேண்டும். முன்னாலெல்லாம் தேர்தல் நடந்த மாதிரி நான் நினைக்கல. இப்ப தேர்தல்களே அதனுடைய தன்மையே மாறி போச்சு. உதாரணத்துக்கு 1998 நாடாளுமன்ற தேர்தலின் போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுக கூட்டணியில 2 இடங்கள் அப்படின்னு கொடுக்கல. 98 தான் 2 இடங்கள் கொடுக்கல.
ஒரு இடம்தான் திமுக கூட்டணியிலிருந்து, அதாவது திமுக தலைவர், கூட்டணியின் தலைவர் திமுகவிலிருந்து ஒரு இடம் தான் கொடுத்தாரு. இன்னொரு இடத்தை நீங்க தமிழ் மாநில காங்கிரசிடம் இருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். என்னால இதுக்கு மேல கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னார். நாங்க அப்படிலாம் போய் ஒவ்வொரு இடத்துலயும் எங்களுக்கு ஒரு இடம் கொடுங்கலாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டணி உங்க தலைமையிலான கூட்டணி, நீங்க கொடுக்கணும்னா கொடுங்க, இல்லைன்னா நாங்க வேற முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு இவங்க சொன்னாங்க. அவரு இதுக்கு மேல எங்களால கொடுக்க முடியாது, ஒரு இடம் நாங்க கொடுத்துடுறோம், ஒரு இடம் மூப்பனாட்டு வாங்கிக்கோங்கன்னு சொன்னாரு. அந்த 2 இடங்கள்ல தனியா போட்டுட்டு மீதி 37 இடங்கள்லயும் திமுக கூட்டணியை ஆதரிக்கிறோம்னு ஒரு நிலைப்பாட்டை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்தது. அதுல மதுரையில மோகன் தனியாக நின்றாரு. அதனுடைய விளைவு, தனியா நின்றதனுடைய விளைவு என்னன்னா, சுப்பிரமணிய சாமி அங்க அதிமுக கூட்டணியில ஜெயிச்சிட்டாரு. நார்த் மெட்ராஸ்ல தோத்துட்டாங்க, அது வேற விஷயம். ஏஎஸ் தான் நின்னாருன்னு நினைக்கிறேன். ஏஎஸ் தான் நின்னாருன்னு நினைக்கிறேன், சரியா நினைவில்லை. அவரு ஒரு அந்த இடத்துல 2 இடத்துலயுமே தோத்துட்டாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 இடத்துலயும் தோத்துருச்சு. ஆனால் மதுரையில மோகன் நின்னதுனால 1.5 லட்சம் ஓட்டு வாங்கினாருன்னு நினைக்கிறேன் மோகன். அதுல சுப்பிரமணிய சாமி 30,000 ஓட்டு, அந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிட்டார். அதை வேறு எப்படியாவது அதை அகாமடேட் பண்ணிருந்தா அந்த டேமேஜ் நடந்திருக்காது. இப்படி சிறிய கட்சி தானே அப்படின்னு சொல்லி யாரையும் ஒதுக்கி விட முடியாது அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயம் சொன்னேன். ஓகே சார். சோ இந்த பக்கம் சிறிய கட்சி தானே, யாரையும் நம்ம ஒதுக்கிட முடியாது. நமக்கு எதிரி பக்கம் போய் சேரக்கூடியவர்களாக இல்லை என்றாலும் கூட தனியாக போய் நின்னாங்கன்னா சிறிய அளவு சேதத்தையாவது நமக்கு உருவாக்கி விட முடியும் அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்த கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். ஓகே சார். இன்னொரு பக்கம் இந்த கூட்டணி பக்கம் திமுக கூட்டணி தொடர்பா பேசணும். இன்னொரு பக்கம் பார்த்தா பாஜக, அதே மாதிரி தாவேகா, நாம் தமிழர், இவங்கெல்லாம் ஓரணியில நிற்பதற்கான வாய்ப்பு எதுவும் இருக்கா? இப்ப பாமக ஒரு ஊசலாட்டமாக இருக்கு, அங்க என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல, உட்கட்சி பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. அப்ப இந்த பக்கம் இருக்கக்கூடிய கூட்டணியில இன்னும் புதிதாக ஆட்கள் இணைவதற்கான வாய்ப்புகளோ இல்ல ஓரணியில நின்று திமுகவை எதிர்ப்பதற்கான சூழலோ என்பதோ இருக்கா? நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? ஒரே அணியில அவங்க 2 பேரையும், நடிகர் விஜயையும் சீமானையும் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விதான். ஆனா அதற்கான முயற்சிகளே அவங்க எடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு தெரியுது. ஏன்னா அதிமுகவும் பாஜகவும் கூட்டணிக்கு வந்துட்டாங்கன்னா அது மிகப்பெரியது ஒரு கூட்டணி, திமுகவை அது எளிதாக வீழ்த்தி விடும் அப்படின்னு மக்கள் ஆரவாரத்தோடு அதை வரவேற்பார்கள்னு ஒரு நினைப்புல அதை செஞ்சாங்க. ஆனா எந்த விதமான ரியாக்ஷனும் இல்ல, மக்கள் மத்தியில ரியாக்ஷன் இல்ல. மக்கள் மத்தியில ரியாக்ஷன் இல்லைங்கிறது வேற விஷயம். அதிமுக தொண்டர்கள் மத்தியிலேயே எந்த விதமான ரியாக்ஷனும் இல்ல. அந்த கூட்டணியை விட்டு வெளியில வரோம் அப்படின்னு சொல்லும் போது இனிப்புகளை வழங்கி சந்தோஷப்பட்ட அதிமுக தொண்டர்கள் மீண்டும் கூட்டணின்னு சொல்லும் போது அசைவே இல்லை. அது மிகப்பெரிய நெருக்கடியாக இருக்குது அந்த கூட்டணிக்கு. அதனால தங்களுடைய வலிமை போதாது, திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு இந்த கூட்டணியால முடியாதுங்கிற எண்ணத்துக்கு அந்த கட்சிகளும் வருது, அந்த கட்சியினுடைய ஆதரவாளர்களும் வர்றாங்க. அவங்க முதல்ல ஒரு பெரிய யுஃபோரியாவை கிளப்பி விட்டு, ஒரு பெரிய பரபரப்பை கிளப்பி விட்டு, எளிதாக இந்த கூட்டணி தான் வெல்லும் என்ற கருத்தோட்டத்தை மக்கள் மத்தியில விதைத்து விட முடியும் அப்படின்னு இந்த ஆதரவாளர்கள்லாம் நினைச்சாங்க. ஆனா அது நடக்கல. அந்த கருத்தோட்டத்தை பரப்ப நினைத்த பிரச்சார பீரங்கிகள் எல்லாம் கொஞ்சம் இப்ப காத்து இறங்கி போன பலூன் மாதிரி சோர்வாக பேசுறாங்க. திமுக தான் ஜெயிக்கும், ஆனா 200 ஜெயிக்காது, மெஜாரிட்டி கிடைக்கும், ஆட்சி அமைச்சிருவாங்க, ஆனா அது எளிதல்ல அப்படின்னு எல்லாம் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா அது அந்த கட்சியிலையும் அதே மாதிரிதான் இருக்கு. அதனாலதான் அந்த கூட்டணி 2 அதிமுகவும் பாஜகவும் மட்டும் சேர்ந்தால் இவர்களை வீழ்த்த முடியாது அப்படின்னு விஜயை எப்படியாவது அந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வந்து சேர்ப்பதற்கு முயற்சி செய்யறாங்க. சீமானை கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கும் அவங்க முயற்சி எடுக்கிறாங்க. என்ன பிரச்சனைனா, விஜய் இங்க சேர்ந்து ஒரு பைப்போலர் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த சீன் வேற சீன் ஆயிடும். தங்களுடைய
கிரெடிபிலிட்டியை காப்பாத்திக்க முடியாது விஜயாலையும் சீமானாலையும். சீமானாலையும் அவங்களுடைய எதிர்காலத்திற்கு அது நல்லதாக இருக்காது. அது எதிர்கால அரசியலே செய்ய முடியாது அவங்களால. ஏன்னா மிக செல்வாக்கோடு இருந்த விஜயகாந்த் அதிமுக கூட்டணிக்கு போனதுக்கு பிறகுதான் செல்வாக்குல சரிவு ஏற்பட தொடங்கியது. வைகோ மிகப்பெரிய அளவுல வந்தவர் அதிமுக திமுக என்ற கூட்டணிக்கு போக ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் கொஞ்சம் அவருக்கு சரிவு வந்தது. இப்படி வரிசையாக பார்த்துட்டு போனா திமுக அதிமுகவுக்கு மாற்று என்று சொல்லி கொண்டு வந்தவர்கள் படிப்படியாக தாக்கு பிடிக்க முடியாம அந்த 2 கட்சிகள்ல ஏதாவது ஒன்றோடு போய் கூட்டணியில் சேர்கிறார்கள். சேர்ந்த பிறகு படிப்படியாக கரைந்து போகிறார்கள் அப்படிங்கிறது தான் கடந்த கால நிகழ்வுகள். அதனால இவங்க ஐடென்டிட்டியை காப்பாத்துறதுக்காக போராடிட்டு இருப்பாங்களா, இல்ல ஐடென்டிட்டியை தொலைச்சிட்டு திமுகவை வீழ்த்தியாக வேண்டும்ங்கிற ஒற்றை கோரிக்கைக்காக இணைந்து நிற்பார்களா அப்படிங்கிறது என்ன முடிவெடுக்க போறாங்கிறது தெரியலதான். ஆனா அவர்களை தங்களிடம் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி எப்படியாவது உள்ள கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு பிஜேபி முயற்சி செய்யுது. அதிமுகவும் அதற்காக மௌனமாக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனா நடக்குமா தங்களுடைய எதிர்காலத்தை பணயம் வைத்து அப்படி ஒரு வேலையை செய்வாங்களா விஜயும் சீமானும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அப்படியே ஒன்றாக சேர்ந்தாலும் பைபோலர் ஆயிடுச்சுன்னா அது ப்ரோ டிஎம்கே ஆன்டி பிஜேபி அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஃபுல்லாவும், அந்த 2 காரணிகளும் ஃபுல்லா ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் ஆன்டி டிஎம்கேங்கிற உணர்வோட மட்டும் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நிற்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அந்த மாதிரி தான் வந்ததுன்னா அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் தான். அதுலயும் திமுக வெற்றி பெறும்னு தான் நான் நினைக்கிறேன். சார், இப்ப முதலமைச்சர் ஒரு பேசும்போதுமே கூட 7வது முறையாக திமுக திரும்பவும் ஆட்சி அமைக்கும்னு ஒரு நம்பிக்கையோடு சொல்றாரு. அப்போ அவருடைய கணக்கு என்ன? அவரு எந்த அடிப்படையில, எந்த நம்பிக்கையில திரும்பவும் உறுதியான வார்த்தைகளை வெளிப்படுத்துறாரு? அவங்க 2021 ஆட்சிக்கு வரும்போது இருந்த நிலையை விட, மக்களிடத்துல இருந்த ஆதரவை விட இப்போது இந்த 5 ஆண்டு காலத்துல ஆட்சி நடத்தியதற்கு பிறகு அதுல மக்கள் மனதில ஆழமாக பதியக்கூடிய, மக்கள் வாழ்க்கையில விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய, நல்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய நிறைய திட்டங்களை அரசு செயல்படுத்தியதற்கு பிறகு இந்த தேர்தலை சந்திக்கிறோம். அதனால மக்கள் நம்மை கைவிட மாட்டார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அதிகமாக, ரொம்ப அதிகமாகனா அளவுக்கு அதிகம், தப்பான அர்த்தத்துல சொல்லல, அந்த நம்பிக்கை முதலமைச்சருக்கு அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா அவர் சந்திக்கக்கூடிய மக்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய ஃபீட்பேக்கு அந்த எண்ணத்தை அவருக்கு கொடுக்குது. கூட்டணி கட்சிகளிடமிருந்து வரக்கூடிய ஃபீட்பேக்கு அந்த எண்ணத்தை கொடுக்குது. அதிகாரிகளிடமிருந்து வரக்கூடிய ஃபீட்பேக்கும் அதே எண்ணத்தை கொடுக்குது. எல்லா இடத்துல இருந்து வரக்கூடிய ஃபீட்பேக்கும் அந்த எண்ணத்தை கொடுக்குது. அதனால இந்த நடக்கின்ற தேர்தல் எல்லாத்துலயும் திமுக கூட்டணி வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறதும் அது ஒரு நம்மளுடைய செயல்பாட்டுக்கான என்டார்ஸ்மெண்ட் தான் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதனால அந்த மக்களவை தேர்தலில் 222 இடங்கள்ல அவங்க லீடு எடுத்திருந்ததுனால, திமுக கூட்டணி பிற கட்சிகளை விட லீடு எடுத்திருந்ததுனால 200 இடங்கள் வெற்றி பெறுவதற்கான இலக்கோட வேலை செய்யலாம் அப்படின்னு கட்சியை முடுக்கி விடுற வேலையை அவர் செய்யறாரு. அதுலதான் 200 இடங்களுக்கு மேல வெற்றி பெறுவோம், நம்பிக்கை இருக்கு, 7வது முறையாக ஆட்சி அமைப்போம், நம்பிக்கை இருக்குது, 2வது முறையாக தொடர்ச்சியாக 2வது முறையாக என்னுடைய ஆட்சி இங்கு வரும், என் தலைமையிலான ஆட்சி வரும், திமுக தலைமையிலான ஆட்சி வரும் அப்படிங்கிறதையும் அவர் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாரு. தொடர்ந்து வலியுறுத்துறது இல்ல, மற்றவங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு தெரியல. அதை நீங்க சொல்லக்கூடாது, மக்கள் தான் வாக்களிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி? நீங்க மீண்டும் நான் நல்லா வேலை செஞ்சிருக்கிறேன், என்னுடைய திட்டங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில போய் சேர்ந்திருக்குது, திட்டங்களை செயல்படுத்துவதில் எந்த விதமான சிக்கல்களும் இல்லை, ஊழல் இல்லை, முறைகேடுகள் இல்லை, அது எல்லாமே நேரடியாக அவர்களுடைய கணக்குக்கு போய் சேர்ந்திருக்குது இந்த மாதிரி நான் முக்கியமான திட்டங்கள்ல. அதனால அவர்கள் எங்களுக்கு தொடர்ந்து வாக்களிப்பார்கள்னு நாங்க நம்புறோம். அப்படி நம்ம வந்ததுன்னா, அந்த வாக்குகள் வந்ததுன்னா நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொன்னா, நீங்க சாதனை சொல்லிதான் ஓட்டு கேட்கணும்.
நாங்க வெற்றி பெறுவோங்கிற தியரியை சொல்லி ஓட்டு கேட்க கூடாதுன்னு சொன்னா அது என்ன விதமான லாஜிக்னு எனக்கு புரியல. ஓகே சார், நீங்க இந்த விஷயம் பேசிட்டு இருக்கும்போது சார், நம்ம ஆரம்பிக்கும் போது தேமுதிகக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு கிடைக்கல அப்படின்னு புள்ளியிலிருந்து தான் ஆரம்பிச்சேன். திமுக தரப்புல ராஜ்யசபா சீட் வந்து கமல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுல இருந்து கமல் அவர்களை வந்து டேமேஜ் பண்றதுக்கான நிறைய இடங்கள் பார்க்கிறோம். அவர் வந்து சீட்டுக்காக திமுக கூட்டணிக்குள்ள வந்துட்டாருன்னு ஒரு விஷயங்கள் நரேட் பண்ணாங்க. இப்போ வந்து அவர் சார்ந்து இப்போ தக்லைஃப் படம் ஒண்ணு வெளியாக இருக்கு. அதுல மொழி சார்ந்த பிரச்சனைகளும் இப்போ அவர் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கோர்ட்டு கூட இன்னைக்கு அந்த இது போயிருக்கு. அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற இடத்தை நோக்கி அதை கொண்டு போயிருக்கிறாங்க. நீதிபதியும் அதான் சுட்டி காட்டி சொல்றாரு. கமல் இப்போ ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் எப்படி பாக்குறீங்க சார்? இப்ப என்ன அவர் சொன்னதுல இருந்து இவ்வளவு சர்ச்சையை உருவாக்குறாங்க. தமிழ்ல இருந்து கன்னடம் வந்தது அப்படின்னா சான்ஸ்கிரிட்ல இருந்து கன்னடம் வந்ததுன்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்கல்ல. தமிழும் சான்ஸ்கிரிட் சமஸ்கிருதமும் தமிழும் சேர்ந்ததுதான் மலையாளம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆக இரண்டுல இருந்து எடுத்துதான் மலையாளம்ங்கிற மொழி உருவானது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி கன்னடத்திலையும் தமிழ்ல இருந்து வந்திருக்கு கன்னடம் அப்படின்னு சொல்ற மொழியியல் வல்லுநர்கள் இருக்கிறாங்க. கமல் நான் அதை கண்டுபிடிச்சேன்னு நான் சொன்னாரு. சிவராஜ்குமார விழாவுக்கு வந்த சிவராஜ்குமார கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரோட பையனை விழாவுக்கு வந்திருந்தாரு. என் மேல அன்பு வச்சிருக்காரு. அவர் வந்திருக்காரு. தமிழ் மூத்த மொழி, அதிலிருந்து வந்த கன்னடம் நம்மோடு இணைந்து நிற்கிறது, ரொம்ப வரவேற்கிறேன் அப்படின்னு அவர் ரொம்ப அந்த கமலஹாசனையும் சிவராஜ்குமாரையும் அவர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய உறவையும் சொல்வதற்காக அவர் தமிழையும் கன்னடத்தையும் சேர்த்து சொல்லிட்டாரு. அந்த கூட்ட அரங்கத்தை தாண்டி வெளியில வந்தா அந்த சென்டென்ஸுக்கு எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. ஆனால் ஹிந்தி எதிர்ப்பு தமிழ்நாட்டை போல மற்ற மாநிலங்கள்லயும் ஹிந்தி எதிர்ப்பு, மாநில மொழி தமிழ், கன்னடம், பெங்காலி, பஞ்சாபி போன்ற மாநில மொழிகளுக்கான முக்கியத்துவம், மராத்தி வரைக்கும் உணர்வு, அந்த மாதிரி உணர்வுகள் மாநிலங்கள்ல அதிகமாகிட்டு வர்றது அது சரியில்லை அப்படின்னு உணரக்கூடிய சக்திகள், பாஜக ஆதரவு சக்திகள் அந்த ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்னு இருந்த உணர்வை கர்நாடகால தமிழ் எதிர்ப்பாக மாத்தி விடுறாங்க. கன்னடமும் தமிழும் இணைந்து ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற நிலைக்கு போக விடாமல் தடுப்பதற்காக ஹிந்தி எதிர்ப்புங்கிற உணர்வை வந்து தமிழர்களுக்கு எதிரான எதிர்ப்பாக தமிழுக்கு எதிரான எதிர்ப்பாக அதை மாற்றி விடுகிறார்கள். அதற்கு கமலஹாசனுடைய பேச்சை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி கமலஹாசனுக்கும் அவருடைய திரைப்படத்தையும் வெளியிடக்கூடாதுன்னு சொல்வதற்கு எந்த விதமான அதிகாரமும் அங்க இல்லை. அந்த மக்கள் வந்து கமலஹாசனை மிரட்டுகிறார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். 19 இந்திய அரசமைப்பு சட்டம் பிரிவு 19 உட்பிரிவுகள்ல ஒன்று வந்து இந்தியால எங்க வேண்டுமானாலும் இந்தியர்கள் போய் வணிகம் செய்யலாம், வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லுது. இவர் வந்து கர்நாடகால ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ணி பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்களுடைய வேலை. உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா ராஜினாமா பண்ணிட்டு போங்க, நாங்களே உங்க ஆட்சியை நடத்திக்கிறோம் அப்படின்னு இதுக்கு முன்னால சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்குது. அதாவது இந்த மாதிரி படம் ரிலீஸ் தொடர்பான பிரச்சனையில இல்ல, கைதிகள் தொடர்பான ஒரு பிரச்சனையில சொல்லியிருக்கு. இதுல வந்து நீதிபதியை மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு அவரும் பிடிவாதமா இருக்கிற மாதிரி தானே சார்? இல்ல, நாங்க கேட்கலன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஆமா, நீதிமன்றம் ஆமா, நீதிபதி அதை திரும்ப என்டாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இல்ல, நீதிமன்றம் கமலஹாசனிடம் மன்னிப்பு கோரவில்லை. அங்க உள்ள எக்ஸிபிட்டர் சங்கம் தான் கோருது. எக்ஸிபிட்டர் சங்கமோ தயாரிப்பாளர் சங்கமோ ஏதோ சினிமா துறை சேம்பர்ஸ் தான், அவங்க தான் வந்து கோருகிறார்கள். அதனால நீங்க பேச்சுவார்த்தையை அவங்க கிட்ட நடத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. பெட்டிஷன் என்ன பெட்டிஷன் கோர்ட்ல? படம் ரிலீஸ் பண்ண விடாம ஒரு த்ரெட் இருக்கு. நாங்க படத்தை ரிலீஸ் பண்றோம், நீங்க வந்து பாதுகாப்பு கொடுக்க சொல்லி அரசுக்கு ஒரு ஆணை எடுங்கள்னு கேக்குறாங்க.
இந்திய அரசமைப்பு சட்டம் கொடுத்த வர்த்தகம் செய்வதற்கு ஒரு மனிதனுக்கு உரிமை கொடுத்திருக்குது எங்க வேண்டுமானாலும். அப்படி அவரு தப்பாவே பேசினாருன்னு வச்சுக்கோங்க, தப்பாவே ஒருத்தர் பேசினாலும் அவருடைய கருத்துக்காக அவர் மேல வழக்கு போட்டு அவரை அலைக்கழிங்க, பரவாயில்ல. ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்னு படத்துக்கு எதிராக அச்சுறுத்துவது ஒரு குடிமகன் ஒருவனுடைய உரிமையை மறுப்பதற்காக சமம். சித்தராமையாவால அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா சித்தராமையாவை ராஜினாமா பண்ணிட்டு போக சொல்லணும் அரசு. இது பேர் என்ன, நீதிமன்றம். நீதிமன்றம். ஆமா. அதுக்கு பதிலாக என்னென்னவோ செய்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகே சார். இல்ல, அதாவது நீதிமன்றம் அப்படி சொல்லணும்ன்றது நான் சொல்லல, ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. எஸ் எம் கிருஷ்ணா முதலமைச்சராக இருக்கும்போது ராஜ்குமாரை கடத்தி வைத்திருந்தாங்கல்ல தமிழ்நாட்டுல, வீரப்பன் அணியினர் வந்து கடத்தி வைத்திருந்த சமயத்துல ரிலீஸ் பண்றது, கைதிகளை ரிலீஸ் பண்றது தொடர்பாக அல்லது கைது செய்வது தொடர்பாக ஏதோ ஒரு சிக்கல்ல அப்படி நாங்க செய்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னாங்க எஸ் எம் கிருஷ்ணா சார்பாக, அரசு சார்பாக. சட்டம் ஒழுங்கு வரும் அப்படின்னு பிரச்சனை வரும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி அரசமைப்பு சட்ட ரீதியாக செய்ய வேண்டிய வேலையை ஒரு அரசு செய்யாம இருக்க முடியுமா? அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சமாளிக்க முடியாது உங்களாலன்னா ராஜினாமா பண்ணிட்டு போங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதானே இங்கேயும் பொருந்தும். பெருமாள் முருகன் புக்கு தொடர்பாக வந்த பிரச்சனைக்கும் அந்த மாதுருபாகன் பிரச்சனைக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பானது ஒரு தீர்ப்பை இப்படித்தான் கொடுத்திருந்தது. அதனால கமல் இப்ப என்ன ஒரு வாரம் தள்ளி வச்சிருக்கிறேன்னு சொல்லி இருக்காரு, பட வெளியிட்ட தள்ளி வச்சிருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஒரு வாரத்துக்குள்ள அந்த சேம்பரோட பேசி காம்ப்ரமைஸ் ஆக்கிடலாம்னு நினைக்கிறாங்களா இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சார் மிக்க நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும். இன்னைக்கு கூடுதலான நேரம் உங்களுக்கு எடுத்துக்கிட்டேன். மிக்க நன்றி. ரொம்ப நன்றி ராம். பார்ப்போம். நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் நாளை மனித மனித நிகழ்ச்சி.